இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த மாதம் நாம் கனி கொடுக்கிற ஒரு மாதம். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கனி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும். ஒரு விவசாயி நிலத்தை பண்படுத்தின பின்புதான் விதையை ஓட்டுவான் அல்லது செடிகளை நாட்டுவான். கற்களை பொறுக்கி அந்த மண்ணை சரியாக்கி அதில் உள்ள எல்லாத்தையும் முட்கள் தேவையில்லாத எடுத்து போட்டுவிட்டு அதற்கு பின்பு அது வளர்ந்து வரும்போது கூட களைகளை அப்புறப்படுத்தி அதற்கு வேண்டிய நல்ல சத்து உணவுகளை கொடுத்து தான் வளர்ப்பான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை விட்டு தூக்கி போட வேண்டிய அகற்றப்பட வேண்டிய சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். அதில் என்னவென்று இன்று நாம் பார்ப்போம். இன்று பெருமை. வேதம் சொல்கிறது பெருமையுள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாராம். பாவிகளுக்கோ மற்ற காரியங்களுக்கோ கூட அது எதிரியாக ஆண்டவர் மாறுவதில்லை. ஆனால் இந்த இடத்தில் மட்டும் தேவனே நமக்கு அகைன்ஸ்டாய் மாறிவிடுகிறார். அப்பொழுது யோசித்து பாருங்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? யாராலுமே முடியாதே. இந்த இடத்தில் அங்குதான் நாம் தவறு செய்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகத்திலே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் நாட்கள் நேபுகாத்நேச்சார் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது பெரிய ஒரு தொங்கு தோட்டம், பெரிய அரண்மனை, பெரிய காரியங்கள்லாம் கட்டிவிட்டு அதன் என்ன சொல்லுகிறான் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்தை கண்டு ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யபாரம் மட்டும் போகவில்லை, மனுஷன் என்று தள்ளப்பட்டு மிருகத்தோடு மிருகமாய் வாழ்கிற ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டு விட்டது. பெருமையான ஒரு வார்த்தை. இன்று நாம் இப்படி பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறவர்களா? அல்லது நம்மை குறித்து, நம்ம வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்று நடந்து கொள்கிறவர்களா? நம்முடைய ஊழியத்தை குறித்து அது தன்னைக்கு எதிர்பார்க்கிறார்களாம், மற்றவங்க எல்லாம் பெருமையாக பேசணும், அதற்காக பெரிய விதமான வித்தியாசமாய் ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைய சமுதாயம் யோசிக்கிறது. அப்படி அல்ல. தேவன் நம் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பெருமை என்று ஒன்று வந்துவிட்டால் அருமையா இருக்க எல்லாமே இந்த வாழ்க்கையில சிறுமையாய் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாமே எடுத்து போட வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நேபுகாத்நேச்சாருடைய நிலைமை பார்த்தீர்களா? பரிதாபமாய் சில காலங்கள் கடந்த பின்பு உணர்ந்து தாழ்த்தின பின்புதான் அந்த மேன்மை பெற்றுக் கொள்ள முடியுது. அநேக நேரத்திலே நாம் பெருமையாய் பேசும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு தடையாக மாறிவிடுகிறது. இருக்கிற ஆசீர்வாதம் நம்மை விட்டு போய்விடுகிறது. ஒரு ஊழியருடைய வாழ்க்கையை நான் படித்த புத்தகத்திலே பார்க்கும் பொழுது, அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தனது 5வது பெரிய எழுப்புதல் கூட்டத்தை நடத்த போகிறார். ஊழியத்திற்காக எல்லா ஆயத்தமும் ரெடி, செய்தியை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நடந்த அந்த பகுதியை சுற்றி வந்து நடந்து கொண்டிருக்கிறார் ஜெபித்துக் கொண்டே. அந்த அரங்கத்திற்குள்ள அந்த ஆடிட்டோரியம் போகும்பொழுது வெளியே ஒரு பெரிய போர்டு இருக்கிறதை பார்க்கிறார். அந்த போர்டில் பார்க்கும் பொழுது ஜிப்சி ஸ்மித் உலகில் மிகப்பெரிய சுவிசேஷர் என்று தொங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியருடைய பெயர் ஜிப்சி ஸ்மித்.
உடனே அவர் அங்கே நின்று விட்டார். நின்ற உடனே அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களை கூப்பிட்டு, எப்பா அந்த ஃபர்ஸ்ட் இந்த பேனர் தூக்கி வைப்பா அப்படின்னாராம். இல்லையா என்னையா அப்படின்னா, அப்பதான் நிறைய பேர் வருவாங்க பார்த்து. அதெல்லாம் தேவையில்லை, ஆவியானவருக்கு உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட உன் பேரை பெருமைப்படுத்துகிற பிரஸ்தாப்படுத்துகிற காரியம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்வதே அவர் சொல்லலாம். இருக்கட்டையா அப்படின்னு சொல்லும்போது அவர் மீண்டும் சொன்னாராம், நீங்கள் இவ்வளவு பெருமையாக இந்த பேனர் என்னை குறித்து வைப்பீர்கள் என்று சொன்னால் நான் உள்ளே வந்து கூட்டத்தை நடத்தலாம், அங்கு இயேசு இருக்க மாட்டார். இயேசு இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்தி என்ன பிரயோஜனம்? மாற்றம் வராதே, அற்புதம் நடக்காதே, வல்லமை வெளிப்படாதே. அவர்கள் அகற்றினார்களாம். இதுதான் தாழ்மை. பெருமையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். எங்கேயாவது பேசிட்டோமா, அப்படி நடந்துட்டு இருக்கிறோமா, அல்லது எதிர்பார்க்கிறோமா, அதை சரி பண்ணிட்டோம்னாலே அங்கு ஆண்டவர் நமக்கு சாதகமாக வந்து விடுவார். காரியங்கள் நடக்க ஆரம்பித்துள்ள பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் இல்ல, பின்வாங்கி போயிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு, நிலைமை எதிர்கால கேள்விக்குறி ஆயிடுச்சு. எங்கேயாவது பெருமையா பேசிருக்கீங்களா? என் பிள்ளை மாதிரிலாம் அவங்க கிடையாது, அல்லது அவங்கள மாதிரிலாம் என் பிள்ளை கிடையாது, இப்படி நிறைய பேசுறோம்லாம். இன்னைக்கு அதெல்லாம் ஒழுங்குபடுத்தும். வீட்டுல யாரை குறித்து, எதை குறித்து, பொருளை குறித்து, ஏன் வீடு கட்டின காரியங்களை குறித்து கூட, வேலையை குறித்து வேண்டாம். அவைகள் நம்மை விட்டு அகன்று போவதற்கு முன்பாகவே தாழ்த்துவோம். கிருபை கொடுப்பார், மீண்டுமாய் எல்லாவற்றையும் அருமையாக மாற்றிக் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கனி கொடுக்கும்படியா நீர் விரும்புகிறீரப்பா. அதற்காக தான் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர். அதற்காக தான் இந்த மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர். அநேக நேரத்தில் நாங்கள் எங்களை குறித்து பெருமையாய் பேசி விடுகிறோம். மற்றவர்கள் எங்களை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, எங்களை தாழ்த்து கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுக்கு ஒரு பெருமையான அந்த மேட்டிமையான சிந்தையை எங்கள் இருதயத்தை விட்டு, சிந்தனை விட்டு எடுத்து போடுங்கப்பா. அநேக இடத்துல நாங்கள் பெருமையா பேசின இழப்புகளை எவ்வளவோ சந்தித்திருக்கிறோம். நீங்க எங்களுக்கு எதிரியாய் மாற்றி விட்டு இருக்கிறோமப்பா. இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாய் தாழ்த்தி கேட்கிறோம். எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய கையின் பிரயாசங்கள் அவைகள்லாம் ஒன்றுமே கிடையாதப்பா. உங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவைகள் நத்திங்கப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மனத்தாழ்மை அணிந்து கொண்டவர்களாய் இன்னும் தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவரை தங்களை தாழ்த்தி தங்களுடைய சிந்தனைகளிலே எல்லாம் உம்மை மேன்மையாக வைத்தும் பக்கம் திரும்பார்கள் சொன்னால், இவைகள் எல்லாம் இழந்து போனார்களோ, இவைகள் எல்லாம் நொறுங்கி போனதோ, இவைகள் எல்லாம் ஒன்றில்லாமல் கையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டதோ, அவைகள் எல்லாவற்றையும் மீண்டுமாய் திருப்பிக் கொள்ள உதவி செய்வீராக. நாள் முழுவதும் நாங்கள் பெருமையை தூக்கி போட்டுவிட்டு உம்மை காண்பிக்கிறவர்களாய், உம்மை உயர்த்துகிறவர்களாய், தாழ்மையை அணிந்து கொள்கிறவர்களாய் வாழ்ந்து கனி கொடுக்க உதவி செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மை தாழ்த்துவோம், பெருமையான காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். கனி கொடுக்கிறவர்களாய் நிச்சயமாகவே நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமே மாறிவிடும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே.